எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்துட்டு கர்ப்பிணியை நாய் கடிச்சா என்ன பண்ணலாம். இது வந்துட்டு மேட்ரு. பட் அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, முதல் வந்துட்டு இடங்கள்லாம் நிறைய விஸ்தாரமாக இருந்துச்சு. அதனால் ஒரு வீட்லேயும் 3 நாள் 4 நாய் வந்தோம். அப்பாவுக்கு ஒரு நாய், அம்மாவுக்கு ஒரு நாய், பிள்ளைக்கு ஒரு நாய், நிறைய நாய் இருந்துச்சுனால அவனுக்கு பயத்தினால அந்த நாயை வளர்த்தானுங்க. வீட்டில் எதனா வந்துட போகுது, திருடம் வரப்போகிறோன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நாயை நிறைய வளர்த்தாங்க. இப்போது நம்ம உக்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, ஒரு பிட்டு இடம் கிடையாது. இது எங்கே போய் நாயை வளர்க்கு சொல்லுங்கள். அப்படியே நாயை வளர்த்தலாம் ரொம்ப நாய் பிரியராக இருப்போம். நாய் பிரியர்னா அது கூடவே படுத்துக்குவோம், மொட்டை மாடி போவோம், காலைல வாக்கிங் எடுத்துவோம், பேனை பார்ப்போம், க்ளீன் பண்ணுப்போம், ப்ளூ கிராஸ்க்கு எடுத்துன்னு போவோம், ஒரு பவுட்ரு போடுவோம். அது மாதிரி பார்த்து ஒரு பைத்தியக்காரங்க தான் நாயை வளர்க்குறாங்க இப்போது. அந்த நாய்க்கு தடுப்பூசிலாம் போட்டு பக்காவாக போட்டு கார்பரேஷன் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பானுங்க. இது ஒரு செக்ஷனு. இன்னொரு செக்ஷன் வந்து ரோட்டில் இருக்கிற நாய். எதனா ஒரு நாய் வந்து இப்போ 5 குட்டி 6 குட்டி 7 குட்டி போட்டிருப்போம். இது வீட்டு வாசலில் வந்து இந்த அம்மா சோறு போட்டு பழைய சோறுலாம் போட்டு வளர்த்துருப்பாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் நாய் தான் இருக்குது நம்ம ஊரில். ஒன்று வந்து செல்லப்பிராணி நாயை உயிரை விட்டு பார்க்கறது, அவனுக்கு எல்லாத்தையும் கழுத்துலேயே லைசன்ஸ்லாம் தூங்கின்னு இருக்கும். ஒன்று ரோட்டில் இருக்கிற நாய், தெரு நாய்ங்கன்னு சொல்கிறது. இப்போது இந்த எந்த நாயை கடித்தாலும் சில நேரத்தில் படித்தாலும் அந்த காலத்தில் ரேபிஸ் வராது. ஏன்னா ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் அந்த நாய்க்கு இருந்தால் தான் ரேபிஸ் வரும். பட் அந்த ரேபிஸு அந்த நாய்க்கு இருக்குதா இல்லையா நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதனால் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் 2 மொடாலிட்டி பார்த்துட்டாங்க. ஒன்று செல்ல நாய் கடித்தாலும் சரி, செல்ல நாய் நக்குனாலும் சரி, செல்ல நாய் பீறினாலும் சரி, கரெக்டாக டிடியோட ஒரு ஊசியை போட்டுட்டு சரி பண்ணிக்கலாம். அது போதும். சப்போஸ் ரோட்டு நாய் தெரு நாய் கடிச்சிக்கிதுன்னா கடித்த உடனே வந்துட்டு ஒரு டிடி போட்டுட்டு அந்த ரேபிஸ் வேக்சின் போட்டுட்டு அப்புறம் 3, 4, 7 போட்டுக்கலாம். அந்த ரேபிஸ் நாய் செத்துற மாதிரினா 28ஆம் நாள் ஒன்று போட்டுக்கலாம். இவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட்டு. இது நாய்க்கடைக்கு உலகத்தில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து நாயை கடிச்சினா உடனே பேனிக் ஆகணும், பயப்படவே வேணாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த புண்ணை கழுவிடுங்க. வெறும் சோப் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணுங்க. நேராக டாக்டர் அனுப்புவாங்க. ஒரு டிடி போட்டுங்க, ரேபிஸ் வேக்சின் போட்டுங்க. ஒரு வீட்டில் ஒரு செல்லப்பிராணி நக்குனா கூட சரி, அது நீங்கள் போட்டுங்க. ரோட்டில் நாய்க்கு வந்துட்டு ஒரு 4 ஊசி போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3, 4, 7, 28ன்னு போட்டுக்கலாம் தடுப்பூசியோடு. இது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் ரேபிஸ்க்கு. ஓகேவா? இப்போ என்கிட்ட கதை என்ன வந்திருக்குன்னா, சார் எங்கள் அக்கா வந்து முழுகாமல் இருக்கிறாங்க, 3 மாதம் இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு ரேபிஸ் கடிச்சிடுச்சு, அதனால் அவங்களுக்கு ரத்தம் ஊற்றுது. ஒரு லேடி டாக்டர்கிட்ட போனோடனே அவங்க என்ன சொன்னாங்க, இந்த குழந்தைக்கு மூளைலாம் சரியில்லாமல் வளரும், பைத்தியக்கார குழந்தை மூளை வளரும், அதனால் உடனே அபார்ஷன் பண்ணலாம், நேராக அபார்ஷன் தேட்டருக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருமா, நாய் வந்து யாரை வேணால் கடிக்கலாம். குழந்தைய கடிக்கலாம், ஆட்டை கடிக்கலாம், மாட்டை கடிக்கலாம், மனுஷனை கடிக்கலாம், பூனை கடிக்கலாம், எதை வேணால் கடிக்கலாம். நாய், அதான் பேர் நாய். இப்போ ரோட்டில் நாய் நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும், போகல கடிச்சிடுச்சு, அது எதாச்சும் அது கடிச்சு போச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் தான். அதே ட்ரீட்மெண்ட் அப்ளிகபிள் டு ப்ரெக்னென்ட் உமன் தான். அதே கடித்த உடனே ஒரு டிடியும் ஒரு வந்துட்டு ரேபிஸ் ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டால் கிட்டத்தட்ட போதுமானது. பட் இப்போ உங்கள் அந்த ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆகிறதுனால குழந்தைக்கு யாருன்னா அப்படி போனோம் அப்படின்னா கரெக்டாக 3, 4, 7 டேட்டில் வந்துட்டு ஒரு ஊசி போட்டுட்டா மறந்துடலாம். அந்த வளரும் குழந்தைகளை ஒன்றும் அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி மூளை வளர்ச்சி அதெல்லாம் ஒன்றும் வராது. அது நம்ம கேரண்டி. கடித்த பிறகு வந்து நம்ம யாரும் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, என்ன கொடுக்கலாம் ஏது கொடுக்கலாம் அப்படிலாம் ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் ரொட்டீனாக ப்ரெக்னென்ட் உமன்னா சாப்பிட்றீங்களா அது சாப்பிடுங்க, அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் சொல்கிறது என்னென்னா, ரோட்டு நாய் கடிச்சிச்சின்னா ஒரு 5 ஊசி போட்டுங்க, 4 ஊசி போட்டுங்க. வீட்டு நாய் கடிச்சா ஆன் த ஸ்பாட்டே அது என்ன தான் நீ வேக்சின் ப்ரொடெக்ட் பண்ணலாம், டிடி கூட ஒரு வந்துட்டு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.